இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அப்போது 3 விஷயங்கள். ஒன்று பாவம், இன்னொன்று நீதி, 3வது நியாய தீர்ப்பு. இப்போ இந்த 3ம் யார் யாருக்கிட்ட கண்டித்து உணர்த்துவார் அப்படிங்கிறது அதுக்கு கீழே உள்ள வசனங்களில் போடப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு பாவத்தை குறித்து. இப்போது பாவத்தை குறித்து அப்படின்னு உடனே நம்ம மனசில் யாருக்கிட்ட பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பாவிகள் அப்படின்னு வரும். ஆனால் வேதத்தில் போடப்பட்டிருக்குது பாவத்தை குறித்து அவரை விசுவாசிக்காதவங்க கிட்ட கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு. அப்போது விசுவாசிக்காதவங்க யாரோ அவங்க கிட்ட தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பது மேலானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவரை காணாமல் நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறவங்க கிட்ட அவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. எத்தனை முறை நாம் இடறினாலும் நம்மளை எழுந்து மீண்டும் மீண்டும் நடக்க செய்கிறாரு. நம்முடைய சுயத்தினால் அல்ல, அவருடைய சிலுவை மரணத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அதனால் நீதியை குறித்து நம்மக்கிட்ட அவர் கண்டித்து உணர்த்துவார். சரி, நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சொல்லுவோம் அகெயின் பாவிகள்கிட்ட தான் நியாய தீர்ப்பை பற்றி பேசுவார் அப்படின்னு. ஆனால் பாவி அப்படிங்கிறது சரியான பதில் அப்படிங்கிறது நாம் பழக்கப்படுத்தியிருக்கோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தின் அதிபதியிடம் நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். சரி, யார் இந்த உலகத்தின் அதிபதி? பிசாசு அப்படிங்கிறது வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அப்போது அவனுக்கு தான் நியாய தீர்ப்பு. நம்ம ஒவ்வொருத்தரையும் அவரோடு உன்னதத்தில் அவரின் பக்கத்தில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறாரு. அதனால் நியாய தீர்ப்பை குறித்த பயம் இனி உங்கள் ஒருத்தருக்கு கூட இருக்கக்கூடாது. பிரியமானவர்களை, ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. அதில் போடப்பட்டிருக்க அத்தனை ரிக்வெஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா. ஒருமனப்பட்டு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் போதே பிள்ளைகளுக்கு அற்புதத்தை நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கீங்க அப்பா. உண்மை துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. ஆமென். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போகாது. எப்போ அப்படின்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் இந்த உண்மையை அறிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட தவறி போகாதுங்கிறத முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் இன்றே உங்களுக்கு நிறைவேறும். அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. மனுஷங்களோட வார்த்தைகள் ஒன்று கூட நடக்காமல் இருக்கலாம். எல்லாரும் உங்களை சுற்றி போய் சொல்லலாம், ஏமாற்றலாம், உங்களை நம்ப வச்சு அடுத்து கைவிடலாம். நீங்கள் நொறுங்கி போய் இருக்கலாம். இவ்வளவு நம்பினமே, எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு. ஆனால் கிட்ட போகும்போது இப்படி கைவிட்டாங்களே, எவ்வளோ பெரிய துரோகம் நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டுருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. அவர் மனுஷர் அல்ல, பொய் சொல்ல மாட்டார். அவர் வார்த்தை மாறவே மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் அதை நம்பும்போது தேவன் உங்களை குறித்து என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறியே தீரும்.
சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஏன் உங்கள் மனசே கூட நம்பாமல் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒன்று கூட வீணாய் போகாது. நீங்கள் கையிடும் காரியம் எல்லாம் வாய்க்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்க்கும். நீ கடன் கொடுப்பவராய் மாறுவாய் அப்படின்னா கண்டிப்பாக அது மாறும். என்னுடைய தழும்புகளால் நீ சுகமானாய் அப்படின்னா உங்களுக்கு சுகம் வந்தே தீரும். டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்போர்ட்டில் என்ன வந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் உடம்பில் இருக்கிற வலி வேதனைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என் தேவன் என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். யாராலையும் அதை மாற்றவே முடியாது. ஆமேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கப் போகுது. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்துக்கிட்டு எகிப்தியர் வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சமுத்திரத்தை அவங்க மேலே புரட்டி போட்டு சத்ருக்களை ஒருத்தர் கூட இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை சத்ருக்களையும் அழித்து உங்களை பாதுகாக்கிறாரு. உங்கள் சத்ருக்கு எதிராக அவரே யுத்தம் செய்கிறாரு. உங்கள் சத்ரு உங்களுடைய பயமாக இருக்கலாம், பதட்டப்படுகிற மனநிலைமையாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் உங்கள் சத்ருவை எதிர்த்து போராடுறது தேவன். யுத்தம் அவருக்கும் உங்கள் சத்ருக்கும் இடையில. உங்கள் சத்ரு அவருக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்கிறத நீங்கள் முழு நிச்சயமாக நம்பி தான் ஆகணும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இனி உங்களுக்கு எதிரான எந்த சத்ருவும் நிற்கவே முடியாது. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த எதிரி உங்கள் முன்னாடி நிற்க முடியாதபடிக்கு தேவன் இன்றைக்கு செய்கிறாரு. ஆமேன். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியே தருகிறாரு. உங்களுக்கு எதிரான சத்ரு உங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்க முடியாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்கிறாரு. அவரை தாண்டி தான் எதுவும் உங்களை தொட முடியும். ஆனால் அவரை எதுவுமே தாண்ட முடியாது. காற்றையும் கடலையும் அதட்டியே அமர செய்தார். எல்லா விதமான பிசாசுகளையும் வார்த்தையால் துரத்தினார். சாத்தானை ஜெயித்தார். சிலுவையில் முழு வெற்றியும் அடைந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி உங்கள் சத்ரு எதுவும் பண்ண முடியாது. ஆமேன். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் யாரும் எதுவும் பண்ணவே முடியாதுங்கிறத தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நீங்கள் அதை நம்புங்க. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிட்ருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வருமானத்தில் வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் வரக்கூடிய பலனை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு, நீ பண்படுத்தாத தேசம், நீ கட்டாத நகரங்கள், இதெல்லாத்துலேயும் நீ போய் குடியிருப்பா. நீ நடாத திராட்சை ரசம், ஒளிவ மர தோப்புகள்லேருந்து பலனை நீ அனுபவிப்ப. தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறதுனால அவன் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்து முடித்தான் என்று உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்கிற மாதிரி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறாரு. ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆமேன். இன்றைக்கு என்னோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் ஜெபிக்கிறாங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி மன்றாடும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. நீங்கள் எங்கள் கண்மலையாக இருக்கிறீங்கப்பா, எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீங்கப்பா, கேடகமாக இருக்கிறீங்கப்பா, எங்கள் ரட்சணிய கொம்பாக இருக்கிறீங்க ஏசப்பா, எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமாக நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். துதிக்கு பாத்திரர் நீங்கப்பா. நாங்கள் கூப்பிடும் வேளையில் ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கீங்க ஏசப்பா. பெருமூச்சோடே எங்களுக்காக உதவி செய்யும் ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் சோர்ந்து போகிற வேளையில் எங்களை தேற்றும் ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் ஏசப்பா. நாங்கள் என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எங்களுக்காக ஜெபிக்கும் ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும்
எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறமைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏசப்பா அப்பா எல்லா மேன்மையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோமாப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களை நேசிக்கும் தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தர் 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 அப்பா. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. மகிமைக்கு பாத்திரர் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. அமேன். எங்களை நேசிக்கும் என் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். வாழ்க்கையில் நீங்கள் செய்த கோடி கோடியான நன்மைகளுக்கு நன்றி ஏசப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.